இது வந்து ஏழை நாடே இல்லைங்க. இந்தியா ஏழை நாடில் அறிவு. இவ்ளோ புடவை அந்த மேடம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆனா நம்ம சொல்லிக்கிறது அமெரிக்காவை விட பணக்கார நாடு நம்மளுதுதான். இப்போ போன மாசம் இந்த புடவையை நான் வந்து கேட்கும்போது அன்னைக்கியோட வெள்ளி ரேட்டுக்கு நீங்க இதை சொல்லிருப்பீங்க. இன்னைக்கு நான் கேட்கும்போது 300 தாண்டிடுது, 300 ரூபாய் தாண்டிடுது இல்ல, நகை 350 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு அதோட வேல்யூ ஜாஸ்தியா தானே இருக்கும். ஆமா மேடம். நேத்து 10,000 ரூபாய்னா இன்னைக்கு 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஓ, இந்த கல்லுல பார்த்தா நமக்கு தெரியும் இது நல்லா வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருந்தால்தான் அது ஒரிஜினல். இது கிலோ 200. பியூர்லி செப்பு கலந்துருக்கு இதுல. இது வந்து அந்த செப்பு கலருக்கே வந்துருது பாருங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற புடவை தான் வந்திருக்கு. இதையுமே 250 ரூபாய் கிலோ கணக்குல எடுத்துக்கிறேன். இப்ப இந்த புடவை ஒரு 300 கிராம் இருக்கும்னா அதுக்கான பைசா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருந்தா இதுக்கெல்லாம் சூப்பர் வேல்யூ இருக்கு. சோ ஆல்ரெடி நம்ம சத்குரு வந்து 4-5 வீடியோ போட்டிருக்கோம். ஊரு ஃபுல்லா பிரான்சஸ் இருக்கு. அண்ணா நகர்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டி நகர்லயே 4-5 கடை இருக்குல்ல. ஆமா, டி நகர்ல 3 பிரான்ச் இருக்கு. டி நகர்ல 3 கடை இருக்கு. பாரிஸ்ல தான் முக்கியமா அந்த மெல்டிங் ப்ராசஸ் நடக்குது. அது அடுத்த வாரம் நான் உங்களுக்காகவே போய் அந்த வீடியோவும் எடுத்துன்னு வரேன். எப்படி மெல்ட் பண்றேன், எப்படி நம்ம வெள்ளி கையில கொடுக்குறாங்க. வேணும்ன்றவா கேஷாவும் வாங்கிட்டு போய்க்கலாம். மார்க்கெட் ரேட்டுக்கு 10 ரூபா கம்மியா. அந்த மார்க்கெட் ரேட்டை வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த வேல்யூ. அடுத்து எனக்கு மெல்ட் தான் பண்ணி வேணும்னா மெல்ட் பண்ணியும் வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி புடவையே கிலோ கணக்குலயும் வாங்கிக்கலாம். நடேசன் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே சத்குரு பட்டு சென்டர். இவளோட பிரான்ச்சஸையும் நான் கீழே கொடுக்குறேன். நியர்பை பிரான்ச் அண்ணா நகர்ல இருக்கீங்கன்னா நீ அண்ணா நகர் ரவுண்ட் அண்ணாகிட்டே ஒரு கடை இருக்கு, அங்கேயும் நான் பிரான்ச்சஸ் கொடுக்குறேன். சாரும் அவரோட தம்பியும் தான் இருப்பாங்க. கட்டாயமா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெள்ளியோட விலை செம்மையா இருக்கிறதுனால இப்ப பழைய புடவையை போட்டா, நான் ஒன்னும் புத்தம் புதுசா வந்து போடுங்கன்னு சொல்ல, பழசு வேண்டாங்கிறத வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா போட்டு பைசா ஆக்கி அதுக்கு நீங்க வெள்ளி காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம். தேங்க்யூ.